What's up, ladies and gentlemen, boys and girls, and my dear CSK fans? Welcome to my YouTube channel. நம்மளோட சக CSK கன்னி மதன் இருக்காப்ல. இன்னைக்கு எல் கிளாசிக்கோ CSK vs MI IPL 2026 ஓட ஃபர்ஸ்ட் மேட்ச் ப்ரிவ்யூ பண்ண போறோம். வான்கடையில நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பிக் ப்ளோ ஃபார் சிஎஸ்கே, yet another பிக் ப்ளோ ஃபார் சிஎஸ்கே. ஆயுஷ் மாத்ரே ரூல்ட் அவுட் ஆஃப் IPL 2026. நான் ஒரு 3 வீக்ஸ் இருக்கும் அப்படிதான் நினைச்சேன். ஸோ பெரிய இன்ஜுரி தான். அவரு வெளியே போகும்போதே தெரிஞ்சது. இது எதிர்பார்த்தது தான். கைண்ட் ஆஃப் நதர் செட் பேக். இன்ஜுரி சூப்பர் கிங்ஸ்னு பேர் மாத்திக்கலாம்னு நினைக்கிறேன் மதன். என்ன சொல்றதுன்னு தெரியல. எவனா சூனியங்கினே வச்சுட்டானா ஒரு மன வலியா இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ ஊரில் பட்டேல் டைரக்ட் ரீப்ளேஸ்மெண்டா கொண்டு வரலாம். பட் ஆயுஷ் மாத்திரே சரியான ஃபார்ம்ல இருந்தாரு. பவர் பிளேல நமக்கு ஒரு கிரேட் ஸ்டார்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அவரு கிரேட் ஸ்டார்ட்ஸ் அது மாதிரி கொடுக்கும் போதே நம்ம டீம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. இப்போ அவர் இல்லாம ஒரு பெரிய ப்ளோ தான். ப்ரோ நம்ம ப்ரிவியூல பண்றப்போ பேட்டிங் செம்ம ஹெவின்னு சொன்னோம். பேட்டிங் ஹெவிலேயே எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணது வந்து ஆயுஷ் மாத்ரே தான். ஸோ ஆயுஷ் மாத்ரே சுத்தி தான் கேமே நகர்ந்துச்சு. ஆயுஷ் மாத்ரே கிரீஸ்ல இருந்தா கேம் வின் பண்ண மாதிரி வின் பண்ண 2 கேம்லயுமே ஒரு சஞ்சு சாம்சன் 100ன்னு சொல்லலாம். பட் அந்த இடத்துல ஆயுஷ் மாத்ரே வின் பண்ணிச்சு பயங்கரமா இருந்துச்சு. கொல்கத்தா கூட அப்படிதான். அந்த ரொம்ப மோசமா இருந்தது. ஆயுஷ் மாத்ரே பிளே இன் டிஃபரெண்ட் லீக்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர் போடுறது வந்து இட்ஸ் வெரி வெரி குரூஷியல் லாஸ். இப்ப எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா உருவில் பட்டேல் சொல்றாங்க. பட் உருவில் பட்டேலோட ரீசென்ட் ஸ்டாட்ஸ் ஃபார்ம்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்மாட்ல ஒரே ஒரு 100 தான் ஆச்சு. ஓப்பனிங் கேம்ல 115. அதுக்கப்புறமா எல்லா கேம்லயுமே நாட் மச் செக் பேக். நான் கம்பேர் பண்ண விரும்பல டொமஸ்டிக்கும் இதையும். பட் கம்பேரிட்டிவ்லி பார்த்தப்போ அந்த ஆயுஷ் மாத்ரே பிளேஸ் உருவில ரீப்ளேஸ் பண்ண முடியும்னா வேற ஆப்ஷன்ஸ் கிடையாது. இவர் தான் பண்ணியாகும். பட் நான் அதுக்கு ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கேன். என்னோட பிளேயிங் லெவன் மட்டும் முதலே ஸ்டார்டிங்ல படிச்சிடறேன். மும்பை ப்ரிவியூக்குனால எனக்கு வந்து சர்ப்ராஸ் வந்து நம்பர் 3 ஆகும். ஏன்னா சர்ப்ராஸ் நீங்க டவுன் பண்ண உங்களுக்கு வந்து ஒரு யூட்டிலிட்டி வேஸ்ட் ஆயிடும். ஸோ ஆயுஷ் மாத்ரா மாதிரியே சர்ப்ராஸால வந்து பவர் பிளே கிளியர் பண்ண முடியும். அவரால் அதை பண்ண முடியுன்றதுனால அது பிளே அது ஓபன் வித் ருத்ராஜ் சஞ்சு சாம்சன். இப்ப 2 பேர் தான் ஓபன் பண்ணி ஆகணும். ஆயுஷ் மாத்ரே இல்ல. அதனால அந்த பாட்டை நம்ம இனிமே பாட போறது கிடையாது. நம்பர் 3 சர்ப்ராஸ், நம்பர் 4 பிரவிஸ், நம்பர் 5 தூபே, நம்பர் 6ல வந்து அது பிளே எய்தர் பிரசாந்த் கீர் ஆர் கார்த்திக் சர்மா. டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபார்ம். அவங்க தான் டிசைட் பண்ண முடியும். அவங்களுக்கு ஒரு பினிஷர் கண்டிப்பா டெசிக்னேட்டடா வேணும். நான் வந்து பிரவிஸையும் துபேவையும் லாங்கிவிட்டிக்காக 8வது ஓவர் 9வது இருந்தாலும் பரவாயில்ல இறக்கி விடுவேன். ஏன்னா அவங்க நிறைய பால்ஸ் ஆடாத டீம் அதிகமா ரன் வரும். பிகாஸ் அவங்க வந்து ஸ்டெப் அப் பண்ணணும். அவங்களுக்கு நீங்க டிலே பண்ணி அவங்க என்ட்ரி பண்ணி டிலே பண்ணக்கூடாது. நம்பர் 7 அகில் ஹுசேன், நம்பர் 8 ஜேமி ஓட்டன், நம்பர் 9 அன்ஷுல் கம்போஜ், நம்பர் 10 நூர் அகமத், நம்பர் 11 வந்து அல் பிளே குஜர்ப்ரீத் சிங். ஸோ இம்பாக்ட்ல வந்து அல் கெட் உருவில் பட்டு வச்சுப்பேன். MS தோனி வச்சுப்பேன். தேவைப்பட்டதுன்னா அந்த பிரசாந்த் வீர கார்த்திக் சர்மா ராவத் வச்சுப்பேன். ஸோ தேவைப்பட்டா ஐ கேன் பிரிங் உருவில் பட்டேல். ஒன்லி எனக்கு வந்து சர்ப்ராஸ் அவுட் ஆயிட்டாரு, ரொம்ப இமீடியட்டா வந்து பவர் பிளேக்குள்ள அவுட் ஆயிட்டாருன்றப்ப அந்த ஃபுட்பால் ஸ்கோர் கார்டு பேசிக்கா அந்த மொதல் 6 ஓவருக்குள்ள 3 பேர் அவுட் ஆயிட்டாருன்னா அல் பிளே உருவில். இல்லைன்னா வந்து அல் கோ வித் திஸ் ஃபார்ம். ஸோ தேவைப்பட்டா MS தோனியும் கொண்டு வரலாம். MS தோனி ஆடுவார்ன்ற மாதிரி நான் ஒரு இன்சைட் இன்ஃபோ கேள்விப்பட்டேன். பட் நாட் ஷோர். ஹி லவ்ஸ் டு பிளே வான்கடே. பட் எனக்கு இந்த ஆப்ஷன் கிடைச்சுன்னா பெட்டரா இருக்கும். உங்களுக்கு பினிஷரா பாக்குறப்போ பிரசாந்த் கீர் இருப்பாரு, ஜேமி ஓட்டன் இருப்பாரு, அகில் ஹுசேன் இருப்பாருன்றப்போ லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் அலாங் வித் துபே. உங்களுக்கு லெஃப்ட் ரைட் 4 வருதுன்றப்போ இந்த பிளேயிங் லெவன் அட்லீஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லைனாலும் சர்ப்ராஸ் அட் நம்பர் 3 வில் கிவ் சம் அடிஷனல் ரன்ஸ். எனக்கு வந்து டமா டிமின் அடிக்கணும் கண்ண முடியும்னா இப்ப இருக்க ஃபார்ம்ல ஆயுஷ் மாத்ரேக்கு அப்புறம் சர்ப்ராஸ் தான் கருது. நான் சஞ்சு சாம்சன் வந்து ஒரு லாங்கிவிட்டி பிளேயர் தான் பாக்குறேன். ஒரு 50 பால் ஆடுற மாதிரி பிளேயர் தான் பாக்குறேன். அவர் வந்து இம்பாக்ட் கொடுக்க பிளேயர் கிடையாது. ஸோ எனக்கு அஜின் கேரன மாதிரி ராபின் தப்பா மாதிரி வேணும்னா சர்ப்ராஸ் தான் நம்பர் 3 இருக்குவேன். ஸோ இந்த பிளேயிங் லெவன் எனக்கு ஓகே. ஆயுஷ் மாத்ரே ஸ்ட்ரெயிட்டா ஸ்வாப் பண்ணிட்டு திருப்பியும் சர்ப்ராஸ் நம்பர் 4 இருக்கல எனக்கு உடன்பாடு இல்லை. இல்ல நான் எப்படி யோசிப்பேன்னா, ஐ திங்க் ஊரில் பட்டேல் வில் கெட் அ கோ ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் ஆயுஷ் மாத்ரே இடத்துல டைரக்டா நம்பர் 3ல ஊரில் பட்டேல கொண்டு வந்துட்டு சர்ஃபராஸ்க்கான டெஃபினட்டா வேற மாதிரி யூஸ் பண்ணும் ப்ரோ. நமக்கு வந்து பினிஷிங் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஒருவேளை ஊரில் பட்டேல் நம்பர் 3 ஆடினார் வச்சுக்கோங்களேன், நம்பர் 4 நான் கண்ணை மூடிட்டு சிவம் டுபேவை இறக்கிடுவேன். நீ போயிட்டு தயவு செய்து அடி ராஜா, நீ வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி ஆடுறியா, கொஞ்சம் ஃபியூ பால்ஸ் ஆடிட்டு நீ நம்பர் 4லயே அடி, உனக்கு பால் ஸ்லாட்ல வந்தா நீ அடி. ஏன்னா அவர் நம்பர் 4ல வந்தாதான் அவர் எதிர்பார்க்கிற இடத்துல வந்து பால்ஸ் போடுவாங்க. நீ இந்த இடத்துல போட்டாதான் அடிப்பேன்னு அவர் ஒரு ஜோன்ல ஆடிக்கிட்டு இருக்காரு. கன்வெர்ட் பண்ணி அடிக்கிறது அதெல்லாம் பண்ண மாட்டேன்றாரு. அவர் 16th ஓவர் வந்தாருன்னா யாரும் வந்து அவருக்கு ஸ்லாட்ல எல்லாம் போட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒன்னு ஸ்லோவர் கட்டர்ஸ் போடுவாங்க, இல்லைன்னா உங்களுக்கு யாக்கர்ஸ் நெயில் பண்ண போறாங்க. சிவம் டுபேவால அதை கிளியர் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஸோ வாட் ஐ வுட் ஐடியலி டூ இஃப் சர்ஃபராஸ் கான் இஸ் பிளேயிங், நீங்க சொன்ன மாதிரி நம்பர் 3 ஆடினாலே எனக்கு ஓகே தான். ஆயுஷ் மாத்ரே மாதிரி அவர் வந்து பவுண்டரிஸ் கிளியர் பண்ணாரு, பவர் பிளே யூஸ் பண்ணாரு, 100% நான் அதுக்கு உடன்படுறேன்.
பட் ஐ திங்க் ஊரில் பட்டேலுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா இஸ் தட் கைண்ட் ஆஃப் பிளேயர். நம்ம அடிச்சா இருப்போம், மாட்டுச்சுன்னா பயங்கரமா போயிடும். 30 balls 100 அது மாதிரி அடிக்கக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய பிளேயர். ஸோ அதுக்காக ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. வான்கடே மாதிரி ஒரு விக்கெட்ல அவருக்கு எடுக்கும் அப்படின்றதுனால அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஊரில் பட்டேல் ஆடினாருன்னா சர்ஃபராஸ்க்கான மேபி நான் ஃபினிஷரா யூஸ் பண்ணுவோம் ப்ரோ. அவருக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி இருக்கு. மீனிங் லைக் அந்த யாக்கர்ஸ் எல்லாம் கன்வெர்ட் பண்ணி ஸ்கூப் ஆடுவாரு. ஒரு நீடில த்ரெட் பண்ற மாதிரி நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அந்த கேப்ஸ் எல்லாம் நல்லா ஃபைன் பண்ணுவாரு. ஸோ இன்னோவேட்டிவா ஷார்ட்ஸ் ஆடக்கூடியவர். அண்ட் ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாவும் அவர் ரொம்ப கொஞ்சம் நல்லா ஆடுற மாதிரி எனக்கு தெரியல ப்ரோ. சரி, டொமஸ்டிக்ல ரொம்ப நல்லா ஆடி இருக்காரு. பட் ஐபிஎல்ல நான் பார்த்த வரைக்கும் ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா அவருக்கு ஒரு வீக்னஸ் தெரியுது. ஸோ ஐடியலி ஐ வுட் யூஸ் இம் கடைசி ஒரு 3 ஓவர்ல வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போடுறாங்களா, அந்த டைம்ல நான் வந்து சர்ஃபராஸ் கானை இறக்கி விட்டு கண்ணா பின்னான்னு அடிப்பா, நீ எங்கெங்க கேப் ஃபைன் பண்ணி அடிக்கிறியோ, யாக்கர்ஸ் வந்து லோ ஃபுல் டாஸா கன்வெர்ட் பண்ணி ஸ்கூப் கீப்பு பண்ணு, அது மாதிரின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணா நம்ம பண்ணலாம். ஏன்னா அவரை விட்டா நமக்கு வந்து ஃபினிஷர் இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியல. ஸோ வாட் ஐடியலி ஐ வுட் டூ இஸ் சிவம் டூபே அட் நம்பர் 4, நம்பர் 5ல டிவால் ப்ரூவிஸை இறக்கிட்டு அதுக்கப்புறமா சர்ஃபராஸ்க்கான லாஸ்ட் 3 or 4 ஓவர்ஸ்க்கு வச்சுப்பேன். சம்திங் லைக் டிகே யூஸ் பண்ணாங்கல்ல ஆர்சிபி, அது மாதிரி யூஸ் பண்ணுவேன். சொல்லுங்க மதன். அதான் ப்ரோ, நான் வந்து ஏன் இதுக்கு லைட்டா டிஃபர் ஆகுறேன்னா, எனக்கு வந்து சர்ஃபராஸ் கானோட இம்பிடன்சி இன் வான்கடே. லைக் நான் இப்ப பேசுறது எல்லாமே த்ரூ தி ஸ்டேடியம்ல. நமக்கு இந்த கேம் தான் வந்து நம்ம வந்து பஸ்ல ஏறி போறோமா இல்ல டிக்கெட் இங்கேயே விட்டு நம்ம திருப்பி ரிட்டர்ன் டிக்கெட் எடுத்து போறோமான்றது இந்த கேம். சோ அப்படி பாக்குறப்போ சர்ஃபராஸ் கான் வான்கடே பவர் பிளே, அவரு அந்த அந்த ஊர்க்காரன்றதுனால நிறைய பார்த்துருப்பாரு. லைக் அவரு த்ரூ இன் அண்ட் டே அவுட் அங்கதான் ஆடி இருப்பாருன்றப்போ அந்த மாதிரி ஒரு ஆள் நம்பர் 3ல இருந்தா பெட்டர் இருக்கும். அண்ட் மோரோவர் நீங்க அனிருத்தோட ரீசெண்டான அந்த வீடியோஸ் எல்லாம் விளாக்ஸ் எல்லாம் பார்த்தப்போ ஊரில் பட்டேல் வந்து பினிஷரா ஆடிட்டு இருந்தார். வெறும் லோ இந்த என்ன சொல்றது சாஃப்டான பால்ஸ்ல எம்எஸ் தோனியோட பிரசாந்த் வீர் கார்த்திக் சர்மாவோட நிறைய ரன்னிங் போயிட்டு விக்கெட் ஆடிட்டாரு. அவரை வந்து அந்த மாதிரி தான் பாத்துருக்காங்கன்றப்போ எனக்கு ஊர்வில் பட்டேல் இம்பாக்ட்ல இருந்தோம்னா தேவைப்பட்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். வெங்கடேஷ் ஒரு வாட்டி வந்து ஆர்சிபி கார்டனா இருப்பாங்க, அந்த மாதிரி அவரால் யூஸ் பண்ணலாம். அவரு த்ரூ அவுட் ஓப்பனிங் தான் ஆடிக்காரு. பட் இந்த இடத்துல பிராக்டிஸ் பண்ணது இவரை பார்த்த விதம் எல்லாமே இப்படிதான் பார்த்த மாதிரி அந்த விளாக்ஸ் தெரியுது. சோ அதனால எனக்கு சர்ஃபராஸ் நம்பர் 3 வில் கிவ் சம் குஷன். அண்ட் எஸ்பெஷலி வான்கடேலன்றதுனால நான் வந்து சர்ஃபராஸை இன்னும் ப்ரமோட் பண்ணா அவருக்கு அந்த கான்பிடன்ஸ் வரும். ஓகே, ஆயுஷ் மாத்திரை இல்லை, ஏன்னா ஒரு டீம் பிளேயர் நமக்கு நம்பி உள்ள பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து இதை வந்து கிளியர் பண்ணுன்ற மாதிரி ஒரு தாட் இருக்கும். சோ இந்த கேமுக்கு கூட எக்ஸ்க்ளூசிவா பிளே சர்ஃபராஸ் அட் நம்பர் 3. இப் டிட் ஒர்க் அவுட், ஒரு 2 கேம் ஒர்க் ஆகலாம், மேபி நான் ஊரில் பட்டேல் நம்பர் 3 கொண்டு வருவேன். நமக்கு வந்து 1 கேம் அட் டைம் பாக்குறப்ப எனக்கு இந்த கேம் ரொம்ப குருஷியல். வின்னிங் அகைன்ஸ்ட் மும்பை, இன்ஃபார்ம் மும்பை இன் வான்கடே இஸ் மச் இம்பார்ட்டன்ட். சோ அது வின் பண்ணா நம்ம அப்படியே டேபிள்ல கொஞ்சம் அப்படியே ஷஃபிள் ஆகுன்றப்போ எனக்கு சர்ஃபராஸ் நம்பர் 3 வில் கிவ் சம் என்ன சொல்றது ஏதோ ஒரு த்ரெட் கொடுக்குமோன்னு தோணுது. இல்ல கரெக்ட். ஒரு விஷயம் நான் அக்ரி பண்ணுவேன். என்னன்னா இப்போ வந்து ஒரு ரொம்ப குரூஷியலான கேமா இருக்கும்போது ஆல்ரெடி சர்ஃபராஸ் இந்த ஐபிஎல்ல கொஞ்சம் ஃபார்ம்ல வராருன்னும் போது நம்பர் 3 அவர் யூஸ் பண்றது கொஞ்சம் பெட்டர் ஸ்ட்ராட்டஜியா தான் இருக்கும். ஏன்னா ஊரில் பட்டேல் புதுசா உள்ள வரும்போது அது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படின்ற ஒரு டைலமா எப்பவுமே இருக்கும். ஒர்க் ஆனா வெரி குட், ஒர்க் ஆகலன்னா அப்புறம் நம்ம டீம் மைட் கோ டவுன் த ட்ரெயின் ஆல்சோ. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல நீங்க சொன்ன மாதிரி ஒருவேளை ஊரில் பட்டேல ஃபினிஷரா யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. என்னை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே பண்ணக்கூடிய சேஞ்சஸ்னா டெஃபினட்டா மேட்ச் ஷாட்டை தயவு செய்து ரிமூவ் பண்ணுங்க. அவர் வந்து ஸ்பென்சர் ஜான்சன் ஜாயின் தி ஸ்குவாட். நான் அடுத்து உங்ககிட்ட அதுதான் கேட்க வந்தேன். இப்போ ஸ்பென்சர் ஜான்சன் வந்து ஜாயின் பண்ணிருக்காரு, எம்ஐ மேட்சுக்கு அவைலபிள் சொல்லியிருக்காங்க. ரோஹித் சர்மா மைட் ஜாயின் எம்ஐ ஆல்சோ. இஸ் ஆல்ரெடி ஜிடி கூட அவர் ரெடி தான், பட் இருந்தாலும் நாங்க ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படின்னாங்க. ஸோ சிஎஸ்கே கூட ஆடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இஃப் அட் ஆல் ரோஹித் சர்மா பிளேஸ், ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசருக்கு எப்பவுமே ஒரு சின்ன வீக்னஸ் இருக்கு ரோஹித் சர்மாக்கு. would you be முகேஷ் சௌத்ரியை விட ஸ்பென்சர் ஜான்சன் டால் ஃபெலோ, would you be tempted to play ஸ்பென்சர் ஜான்சன்? அப்படி ஸ்பென்சர் ஜான்சன் யூஸ் பண்ணா அகேல் ஹுசைன் ஆட முடியாது. ஸோ என்ன பண்ணுவீங்க? வாட் வுட் பி யுவர் காம்பினேஷன்? எனக்கு என்ன தோணுதுன்னா, இஃப் அட் ஆல் ஸ்பென்சர் ஜான்சன் பிளேஸ், முகேஷ் சௌத்ரி எடுத்துடணும். அகேல் ஹுசைன் ஆட முடியாது, ஏன்னா வான்கடையில ஸ்பின்னு பெருசா எடுக்காது. ஒரு ஸ்பின்னர் 150 தான் போய் ஆகணும். இன் தட் கேஸ் ஸ்பென்சர் ஜான்சன் ஆடிட்டு முகேஷ் சௌத்ரி டிராப் பண்ணிட்டு ஐ வுட் பிளே சம்மோன் லைக் ராமகிருஷ்ணா. காஷ் ப்ரோ, எனக்குமே அந்த தாட் ப்ராசஸ் இருந்தது. பட் நான் என்ன யோசிக்கிறேன், நான் அகைன் வந்து எனக்கு தெரியல ப்ரோ, எனக்கு இவங்க ரொம்ப கார்த்திக் சர்மா பிரசாந்த் ரொம்ப அண்டர்ரேட் பண்றாங்களோன்னு தோணுது. ரொம்ப வந்து ஹையா வேல்யூ பண்ணிருக்காங்க, பட் அவங்களுக்கான கேலிபருக்கு ஒரு ரன் கொடுத்தாங்களான்னு கேட்டா இல்ல. ஐ நோ சர்ஃபராஸ் கிரியேட்டிங் சம் இம்பார்ட்டன்ஸ். ஸோ அப்படி ஆடுறதுனா நான் வந்து மேட்ச் ஆர்டர் தூக்கிட்டு ஆப்வியஸ்லி ஸ்டேட் ஸ்வாப்பா வந்து அது பிளே ஸ்பென்சர் ஜான்சன். முகேஷ் சௌத்ரிக்கு பதிலா அது பிளே பேட்டர். சரி, ராமகிருஷ்ணா கோஷும் ஃபைன். இது ரொம்ப குரூஷியலான கேம் ப்ரோ. இந்த கேமை வந்து நான் அவங்க வந்து ரொம்ப பிரஷரா பார்க்க கூடாதுன்னு ஆடலாம் ப்ரோ.
பிரசாந்த் வீர் ஆடினாங்கன்னா உங்களுக்கு யூ வில் ஹேவ் ஒன் மோர் அடிஷன்ஸ். லைக் நான் என்ன சொல்றது, உங்களுக்கு ஸ்பின் ஆப்ஷன் கொடுப்பாரு. பட் ஆப்வியஸ்லி வான்கடே மாதிரி பிச்சர்ஸ்ல ஸ்பின் போடுறது ரொம்ப கஷ்டம். பட் உங்களுக்கு 360 டிகிரி லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ஸ் ஒர்க் ஆகும்னு தோணுது. எனக்கு நான் ஒத்துக்கிறேன். இன்கேஸ் சஞ்சய் ஃபிட்னா ஸ்ட்ரெயிட் அவே ஸ்வாப் வித் மேட்ச் ஷாட் அண்ட் பிளே a பேட்டர் லைக் கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர் ஃபார் முகேஷ் சௌத்ரி. பிரசாந்த் வீர் would make more sense for a simple reason. அகேல் ஹுசேன் ஆட முடியாது, ஆமா, பேட்டிங்கும் இருக்கும். அகேல் ஹுசேன் ஆட முடியாதுன்றப்போ சிமிலர் லைக் டு லைக்கா வந்து பிரசாந்த் வீர் தான் யூஸ் பண்ணி ஆகணும். இஃப் அட் ஆல் நீடட் ஒரு ஸ்பின்னர் தான் போக முடியும் வான்கடையில. உங்களுக்கு சாண்டரே அடி வாங்குறாருன்றப்ப நீங்க ரீசெண்ட் கேம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பின்னர் தான் போடுவீங்க. சஹலும் அடி வாங்குறாரு. சோ நிறைய ஒரு ஸ்பின்னர் தான் அங்க ஐடியா போட முடியும். அங்க இருக்க ஜியூக்கு அதுக்கும் வந்து நான் வந்து எனக்கு 100 மட்டும் அக்யூரேஷன் யோசிக்கிறப்ப இந்த கேம் மட்டும் ரொம்ப ஹார்ஷா இருக்கிறோம்ல, அக்யூரேஷனை லைக் டு லைக்கா போடலாம்னு சொல்லிட்டு. பிகாஸ் உங்களுக்கு டாப் 3 யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவிண்டன் டி காக் மட்டும் தான் லெஃப்ட் ஹேண்ட். அதுக்கப்புறம் திலக் வர்மா வந்து நம்பர் 5 ஆடுறாங்க. அந்த மிடில் இருக்க நமந்தீர் ஃபேக்டரை என்னால ரெடியூஸ் பண்ணனா ஐ நீட் ரைட் லெஃப்ட் ஆர்ம் பேசர் ஹூ கேன் அட்டாக் த சிட்டிங்ஸ்ன்றதுனால எனக்கு பேட்டிங் வாங்கி சாரி லெஃப்ட் ஆர்ம் ஃபிங்கர் ஸ்பின்னர் பவர் பிளேல போடுறாருன்றப்போ எனக்கு டெம்ப்டட் டு பிளே. பட் அவங்க உருவில் பட்டேல் அவங்க 100 அகமதோட போவாங்க. எனக்கு அக்யூலேஷன் ஆடணும்னா உங்களுக்கு யோசிச்சு பாருங்க அந்த பேட்டிங் அட்ராக்க. ஸோ அவங்க ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் கிடையாது. குவிண்டன் டி காக் மட்டும் தான். குவிண்டன் டி காக்கும் வந்து பவர் பிளேல பவுலிங் போட்டா கொஞ்சம் கேஸ் தான். ஸ்பின்னர் போட்டா அவ்வளவா வந்து டாமினேட் பண்ணுவாரு. அவருக்கு எப்பவுமே கிரீஸை கிளியர் பண்ணி காலை நல்லா அகத்திய ஆஃப் சைட்ல கட் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பிளேயர் இருந்ததுனால எனக்கு ஒரு சாய்ஸ் தோணுது. பட் தேல் கோ ஃபார் டூ. பட் அக்யூலேஷன் அவங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க. நேரத்தில் அண்டர் பண்ணி பத்திரனாவே ஆட வச்சாங்க. திருப்பி அவர் போனதுக்கு அப்புறம் ஐயோ அம்மான்னு கத்த வேண்டியது. அதனால வந்து எனக்கு தோணுது மேபி ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ் எனக்கு அக்யூலேஷன் ஆனா அந்த அந்த ஆப்ஷன் கிடைக்கும். அண்ட் ஹில் பிளே 100 அகமது அடிப்பாரு. பட் எனக்கு அந்த பவர் பிளேல ரோஹித் சர்மாவையும் அவரால் விக்கெட் எடுக்க முடியும். ரைட் ஹேண்ட்ன்றப்போ வெங்கேஷ் ஆனா எனக்கு ரோஹித் சர்மா விக்கெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நமந்தி விக்கெட் இம்பார்ட்டன்ட். அண்ட் பாண்டி அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு, சூரியகுமார் யாதவ் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு. எங்களுக்கு இந்த 4 டாப் ஆர்டர் இருக்கு. அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு திலக்கம் வர்றான்றப்போ நீங்க அந்த நீங்க சொல்றதே தான் லெஃப்ட் ரைட் பாப்பாங்களே எப்படியும் லெஃப்ட் ஹேண்டர் வந்தா அந்த அக்யூலேஷன் தூக்கி மறைச்சு வச்சிருவாங்க. அந்த குருவி படத்துல எவரு மறைச்சு பாரு அந்த மாதிரி வந்து மறைச்சு வச்சிருவாங்கன்றதால எனக்கு இது இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ராடனரியா உள்ள ரிசோர்சஸ் வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணா மட்டும் உங்களால முடியும். இல்லைன்னா ரொம்ப டிஃபிகல்ட். நம்ம இவ்வளவு பேசுறோம் பட் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அதுதான் எனக்கு கடுப்பா இருக்கும். நம்மளே இவ்வளவு யோசிக்கிறோமே, கொஞ்சம் அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் யோசிச்சு ஏதாவது ஒரு அன்பிளான்டா ஏதாவது வாங்க. இப்ப நீங்க சொன்ன ராமகிருஷ்ணா கோஷ் அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ராடனரி திங்கிங்ல வாங்க அப்படின்னு சொன்னா கோயிங் வித் சேம் லெவன் ஆயுஷ் மத்ரே சிஜெட் உருவில் பட்டேல் சொல்றவங்க பயமா இருக்கு. நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா மேட்ச் ஷாட் ஆடினாங்கன்னா கடவுள் கூட காப்பாற்ற முடியாது ப்ரோ சிஎஸ்கேவை. எனக்கு என்ன புரியலனா இந்த லெஃப்ட் ஹேண்டருக்கு வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் போடக்கூடாது அப்படின்றலாம் ஒண்ணு அவங்களா கிரியேட் பண்ணி அகேல் ஹுசேனை நல்லா ஆடின மேட்சுக்கு அப்புறம் டிராப் பண்ணாங்க. எனக்கு என்ன புரியலனா அந்த மேட்சுக்கு முன்னாடி சிஎஸ்கே ஒரு வீடியோ போட்டாங்க. அகேல் ஹுசேன் வந்து பேசுறாரு, யார் சொன்னா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வந்து லெஃப்ட் ஆர்முக்கு போடக்கூடாதுன்னு, நான் இங்கெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கடா. அப்போ அகேல் ஹுசேன் தான் ஆட போறாரு நினைச்சிட்டு இருந்தா அவரை டிராப் பண்ணிட்டாங்க. ஒண்ணு அந்த வீடியோவை போட்டிருக்க கூடாது, இல்ல அவரை மேட்ச்ல ஆட வச்சிருக்கணும். வீடியோவும் போட்டு மேட்ச்லயும் உட்கார வச்சாங்க பாத்தீங்களா, அது சத்தியமா எனக்கு புரியல. ஐ டோன்ட் நோ, சம்டைம்ஸ் இட் இஸ் யூனோ ஒரு சிஎஸ்கே ஃபேன்ஸா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்ன யோசிக்கிறாங்கன்னு ரிலேட்டே பண்ண முடியல. அப்படி இருக்கு நம்ம டீம். எனிவே எம்ஐயை பொறுத்த வரைக்கும் தேல் பி கம்மிங் இன் வித் பயங்கர கான்பிடன்ஸ்ல வருவாங்க. அஸ்வின் ப்ரோ அவரோட யூடியூப் சேனல் எல்லாம் சொல்லியிருக்காரு, மும்பை இந்தியன்ஸ் இஸ் ஒன் டீம். அவங்களுக்கு வந்து அந்த ரத்தத்தோட ஸ்மெல்லே காட்டக்கூடாது, தேவ் ஸ்மெல்ட் பிளட். இதுக்கப்புறம் பாருங்க வேற மாதிரி ஆடுவாங்க அப்படின்னு 100% நான் உடன்படுறேன். இதுக்கப்புறம் பாருங்க அவங்க டீம் வேற மாதிரி தான் ஆடுவாங்க. இந்த மேட்ச்ல ஆனா சம்ஹவ் ஏதாவது பண்ணி சிஎஸ்கே ஜெயிச்சாங்கன்னா நமக்கும் ஒரு மொமெண்டம் கிடைக்கும். மெயின் திங் நான் மேட்ச் ஆஃப்டர் மேட்ச் சொல்றேன், சிஎஸ்கே நல்லா பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ருத்துராஜ் கெய்க்வாட் ஃபார்முக்கு வரணும். ஹி இஸ் டூ குட் அ பிளேயர் ப்ரோ. 6 மேட்ச் ஆடி 80 ரன்ஸ் கூட கிராஸ் ஆகலன்னா டெஃபினட்டா அவருக்கு வந்து அந்த கேப்டன்சி வந்து மைண்ட்ல ஏதோ ஒரு ப்ரெஷர் ஒண்ணு அவருக்கு இருக்கு. டெஃபினட்டா அது பேட்டிங்ல தெரியுது. இந்த மேட்ச் அவர் பெர்ஃபார்ம் பண்ணலனா ஹீ ஷுட் டேக் அ கால், செல்ஃப் அனலைஸ் பண்ணணும். நமக்கு பேட்டிங் அஃபெக்ட் ஆகுதா அப்படின்னு ஒரு யோசிக்கணும். கேப்டன்சிக்கும் இதுக்கும் சம்பந்தம் ஆகுதா அப்படின்னா ஹீ ஷுட் டேக் அ கால் பிஃபோர் இட்ஸ் டூ லேட். ஏன்னா ஒரு இன்டர்நேஷனல் கரியரையும் அவர் யோசிக்கணும். சில பேருக்கு வந்து கேப்டன்சி செட் ஆகாது ப்ரோ. அதுல ஒரு ஷேமும் கிடையாது, அக்செப்ட் பண்ணிக்கிறதுல. கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர் ஆஃப் ஆல் டைம் இந்தியா ஹஸ் எவர் ப்ரொடியூஸ்னா சச்சின் டெண்டுல்கர். அவர் எடுக்கலையா அந்த கால், எனக்கு கேப்டன்சி செட் ஆகல, எனக்கு வந்து அது பேட்டிங்கை பாதிக்குதுன்னு ஒரு கால் எடுத்தாரு. அதுல நோ ஷேம். நமக்கு அது ஒர்க் ஆகல அப்படின்னும் போது அது கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ ஹை டைம் ஐ திங்க் ருத்துராஜ் ஹேஸ் டு பெர்ஃபார்ம். அப்படி இல்லைன்னா அவர் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அந்த காலை எடுக்கணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க மதன். இஃப் அட் ஆல் ஏதாவது ஒரு பிச்சு ருத்ராஜுக்கு ஈக்குவலா இருக்கும்னா அந்த பிச்சு வான்கடை தான். பிகாஸ் ஆஃப் த எக்ஸ்ட்ரா பேஸ் அண்ட் பவுன்ஸ், அதுக்கப்புறம் அங்க மூவ் ஆகுறது
எப்படியாவது டாஸ் வின் பண்ணிடு, தயவு செய்து டாஸ் வின் பண்ணிடு. எல்லா இடத்தையும் நான் பேட்டிங் ஆன சொல்ல, இந்த இடத்துல செம்ம டியூ வருது. போன கேம்ல நீங்க பாத்தீங்கன்னா எக்கச்சக்க டியூ. உங்களுக்கு என்ன சொல்றது, 16 ஓவர் 17 ஓவர் டியூ வருதுன்ற மாதிரி நான் பார்த்தேன். சோ அதனால நம்ம முதல் டெத் போடுறதே ரொம்ப கஷ்டம். எக்ஸ்ட்ரா ரன்ஸ் வரும். வித் ஃபார்ம் ஆஃப் திலக் வர்மா அவங்க கண்டிப்பா இது பண்ண போறாங்க. இந்த மேட்ச்ல கீ ஃபேக்டர் சிஎஸ்கேக்கு யார் இருப்பாங்கன்னு நான் சொல்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் ருத்து, ரெண்டாவது அன்சில் கம்போஜ் வந்து செம்மையா போட்டுட்டு இருக்காரு ப்ரோ. சரி, அவர் வந்து ஒரு சைலண்ட் வெப்பன் மாதிரி இந்த பிரீமியர் லீக்லயே இருக்காரு. அவர் எக்ஸிக்யூட் பண்றதாகட்டும், பால்ஸ் ஆகட்டும் பயங்கரமா இருக்காங்க. இங்க ஆல்ரெடி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கான்றப்போ இவங்க 2 பேர் பர்ஃபார்ம் பண்ணா சிஎஸ்கே வின் பண்ணு ப்ரோ, இல்லைன்னா இட் பி டஃப். அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி வந்து இப்ப இருக்க ஃபார்ம் படி திலக் வர்மா, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த சாண்ட்னர் ஃபேக்டர் ஆர் அஸ்வினி ஃபேக்டர், இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து பவுலிங்ல வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா பும்ரா வந்து நெகோசியேட் பண்ணி தான் ஆட போறாங்க ஆப்வியஸ்லி. எனக்கு என்னன்னா ஸ்கை இன்னும் ஃபார்முக்கு வரல. யூஸ்வலா சிஎஸ்கேவோட ஃபார்ம்ல இல்லாத பிளேயர்ஸ் ஃபார்முக்கு வருவாங்க. ஸ்கைக்கு ஃபார்முக்கு வந்து தொலைச்சிட போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வேற இருக்கு. நம்ம தான் முதுகுல ஏத்தி விட்டு கூட்டு போற மாதிரி ஆயிடும் அவங்கள. என்னங்கப்பா ரொம்ப நேரம் ஃபார்ம்ல இருந்தீங்க, என்னங்க ஃபார்ம், மேல போய் ஜெயிச்சுட்டு வாங்க அப்படின்னு கொடுக்குற மாதிரி ஆயிடும். இப்போ நீங்க சொல்றது எனக்கு ஓகே ப்ரோ, வான்கடையில பயங்கர டியூ அதெல்லாம் இருக்கு. பட் நமக்கு சேசிங் பண்றப்போ ஒரு மென்டல் பிளாக் இருக்கு ப்ரோ. சிஎஸ்கேக்கு 180+ சேஸ்னாலே மென்டலி சுருண்டுறாங்க. தே ஆர் கொலாப்சிங், சோக் ஆகுறாங்க, நல்லா தெரியுது. போன மேட்ச்லாம் கையில இருந்த மேட்ச் ப்ரோ. போன மேட்ச்ல நான் சத்தியமா யோசிச்சேன், ஏன்பா இவ்வளவு நாள் தோத்திய ருத்ராஜ், இந்த மேட்சும் நீ வந்து இது தோத்துருக்கலாம்பா, டாஸ தோத்துருக்கலாம், ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஒரு 220 அடிச்சிருந்தா கூட வின் பண்ணிருப்பாங்க போல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா இப்போ போலிங் பரவாயில்ல, நம்ம டிஃபன் பண்ணிடலாம் போல. ஹை ஸ்கோர்ஸ் அடிச்சு ஒரு 210 220 அடிச்சா நம்ம வந்து டிஃபன் பண்ணிடலாம் போல. டியூ நம்ம இதுல கூட டியூவோட தான் போட்டோம். கேகேஆர் மேட்ச்ல கூட பயங்கரமா டியூ வந்தது ப்ரோ சென்னையில. அது கேகேஆரோட கிரவுண்ட் சைஸ் டிஃபரன்சஸ் இருக்கு. பட் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜேமி ஓட்டனுக்கு பால் கையில நிக்காது. வித் ஹியூமிடிட்டி அவர் போடுற கைக்கு அதுக்கும் பால் நிக்காது. அவரோட லென்த் வந்து உங்களுக்கு ஹார்ட் லென்த் ஹிட் பண்றப்போ சம்டைம்ஸ் ஸ்லாட்ல விழுந்தா மிஸ்ஸிட்டே உங்களுக்கு 6 போகும். அதே மாதிரி நம்ம இருக்க பவுலர் ஸ்பென்சர் ஜான்சன் அன்டெஸ்டட் ஆடுறாங்களா இல்லையா, அது வேற விஷயம். ஒரு வேலை ஆடுறாங்கன்னா அவர் அன்டெஸ்டட், அவரு டியூல எப்படி போடுவார் தெரியாது. அதுக்கப்புறம் அன்சில் கம்போஜ் வந்து ஒரு ஆஃப் சைட் ஏக்கர்ஸ் மட்டும் தான் போறாரு. அந்த பக்கம் ஆஃப் சைட்ல கொஞ்சம் இது கம்மி, கொஞ்சம் முன்னாடி வந்து நகர்ந்து ஆடினாங்கன்னா அதுவும் இன்சிடென்ஸ் படி 6 போகும். ஸோ வித் கிரவுண்ட்ஸ் இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து டியூ செய்ய இது வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். பட் ட்ரெடிஷனலி ஸ்பீக்கிங் அந்த இது எடுத்து நான் நல்லா போட்டு டிஃபெண்ட் பண்றேன், 180 டிஃபெண்ட் பண்ணா நல்லா போலிங் போட்டு 180 உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்றேன்னு பண்ணுங்க. சோ இட்ஸ் வெரி டஃப். பட் என்ன கேட்ட வரைக்கும் கண்டிஷன்ஸ் படி பார்த்தா சேசிங் தான் ப்ரோ. ஆப்வியஸ்லி அதுதான் போவாங்க. பட் பவுலிங் அட்டாக் கொஞ்சம் நல்லா இருக்கு, அதனால கொஞ்சம் ஏர்லி விக்கெட் எடுத்து அவங்க ப்ரெஷர் போடலாம். பட் திலக் வர்மா ஒரு ஃபார்ம் மட்டும் தான் அவங்களுக்கு கப் பண்ணிருக்கு. டு பி ஹானஸ்ட் திலக் வர்மா மட்டும் தான் பயங்கரமா ஆடிருக்காரு. ஸ்கை ஃபார்ம்ல இல்ல, அதுக்கப்புறம் குவிண்டன் டி காக் கிரேட் ஃபார்ம், அது ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் அந்த மிடில் ஆர்டர் கொஞ்சம் ரிடிலா தான் இருக்கு. நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸப்ஷனலி நல்லா ஆடிட்டு இருக்காரு. பட் ஒரு டீமா அவங்க இன்னும் பயங்கர டாமினேட்டிவா பண்ணாது. திலக் வர்மாவோட கேம் தான் உங்களுக்கு கப் பண்ணிச்சுன்றதுனால கண்டிப்பா அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். பட் yet I am saying there are chances that CSK might crack ன்னு தோணுது. I mean believe தான் பாப்போம். ஆப்வியஸ்லி சிஎஸ்கே ஃபேன்ஸ் நமக்கு அப்படிதான் தோணும். பட் ஒரு நியூட்ரல் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது மும்பைக்கு வந்து ஒரு ஸ்லைட் எட்ஜ் இருக்கு, கன்சிடரிங் ஹவு தே பெட் குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் கமிங் இன் வித் ஒரு பயங்கர கான்பிடன்ஸ்ல வராங்க. கொஞ்சம் காம்பினேஷனும் கிராக் பண்ணிட்டாங்க. அந்த போலிங் காம்பினேஷன்ஸ்லாம் இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்கு அவங்களுக்கு. ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு ஸ்லைட் எட்ஜ்னு சொல்லலாம். 60-40 ஐ வுட் கிவ் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் தான். See, a lot depends on ருத்ராஜ் கேக்வாட் ப்ரோ. அவரோட ஆட்டிடியூட், அவரோட பாடி லாங்குவேஜ். நேத்து வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து ஹர்திக் பாண்டியாவோட பாடி லாங்குவேஜ் லிஃப்டட் த ஹோல் மொரால் ஆஃப் த டீம் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ருத்ராஜ் கேக்வாட் மென்டல் பிளாக்ல இருந்து வெளியே வரணும் ப்ரோ. நீங்க சொன்ன மாதிரி டாஸ் வந்து குரூஷலா இருக்கும், சேசிங் பண்ணா பெட்டர். ஒருவேளை டாஸ் தோத்துட்டா ருத்ராஜ் கேக்வாட் கிவ் அப் பண்ணக்கூடாது ப்ரோ. நம்ம வந்து ஒரு பெரிய ஸ்கோரை போடணும், நம்மளால டிஃபெண்ட் பண்ண முடியும், அவர் நம்பணும். நம்ம வந்து அந்த நம்பி அந்த ஃபைட் பண்ணணும். அது ருத்ராஜ் கேக்வாட் ஹேஸ் டு செட் த டோன். அவர் ஸ்கோர் பண்ணாருன்னா ஆட்டோமேட்டிக்கா அவரோட பாடி லாங்குவேஜ் மாறும், அவரோட பிலீஃப் திரும்ப வந்துரும் ப்ரோ. அதனாலதான் ஐ பேட்லி வாண்ட் ருத்ராஜ் கேக்வாட் டு பிளே ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடணும். அது சிஎஸ்கேக்கு பயங்கரமா பெனிஃபிட் பண்ணும். நவ் தட் ஆயுஷ் மாத்ரே இஸ் ஆல்சோ நாட் தேர், ருத்ராஜ் கேக்வாட் ஹேஸ் டு ஸ்டெப் அப். தட் வில் மேக் அ மேஜர் டிஃபரன்ஸ் ப்ரோ. So yeah, these are our thoughts about CSK versus MI. CSK and MI fans, உங்களோட thoughts என்ன about the match? என்ன combinations செட் ஆகும்? உங்களோட 11 என்ன? எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல drop பண்ணுங்க. Thank you so much for joining, Madan. Always a pleasure talking to you. See you soon.